வணக்கங்க. இன்றைக்கி நம்ம 2 பிள்ளைங்களுக்கும் சர்ஜரி பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம். நேற்று நைட்டே அவங்க இந்த 2 பிள்ளைங்களுமே அடைச்சிட்டாங்க. ஸோ ஃபர்தராக இவங்களுக்கு இன்றைக்கி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல போய் அவங்களே தூக்கி கொடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம். சார் பார்த்துட்டு ஒரு பிள்ளை மட்டும் சிம்டம்ஸ் ஃபார் சிடி மூளைக்காய்ச்சல் சிம்டம்ஸ் இருந்துச்சு. அது வந்து கேட்கும்போது அது வந்து பல மாதங்களாச்சு. ஸோ அது ரெக்கவர்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் மூளைக்காய்ச்சல் பிள்ளைங்களுக்கு சர்ஜரி பண்ணுறது ஃபர்தராக அடுத்து இந்த சர்ஜரி இல்லை அப்படின்னா மேபி அதை நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஃபர்தராக ஹாஸ்பிட்டலில் வேறு சர்ஜரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு பிள்ளைக்கு மட்டும் நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஏன்னா வைரஸ் வந்து இன்ஆக்டிவாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் கேரியர் தான், ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ பாசிபிள் வே இருந்தாலும் நம்ம அது பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இப்போ அது அந்த பிள்ளைக்கு சர்ஜரி பண்ணாமல் இந்த ஒரு பிள்ளைக்கு மட்டும் சர்ஜரி பண்ணி நல்லபடியாக அவங்களுடைய வீட்டுக்கு மறுபடியும் அனுப்பிட்டோம். கிவா ஃபவுண்டேஷனுடைய காலர் போட்டிருக்கோம், வேக்சின் போட்டிருக்கோம். இப்போ அவங்க வீட்டில் தான் போஸ்ட் கேரில் இருக்கா. ஃபர்தராக ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு நான் கேட்டுட்டு நான் அப்டேட் பண்ணுறேங்க. ரொம்ப நன்றி.